வணக்கம். தமிழருவியின் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். ஜாழ் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட மண்டதீவு பகுதியில் பொதுமக்களின் காணிகளை கடற்படையினர் சுவீகரிக்கும் முயற்சி அரசியல்வாதிகளினதும் பொதுமக்களினதும் எதிர்ப்புகளை அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மண்டதீவு சந்தியில் கடற்படை முகாம் அமைந்துள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான காணியை கடற்படையினருக்கு சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனடுத்து காணி உரிமையாளர், அப்பகுதி மக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் ஒன்று திரண்டு காணி அளவீடு செய்யும் இடத்திற்கு முன்பாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் காணி அளவீடு செய்யும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. ஹெரணை பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் ஏற்கனவே கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வந்த நிலையில் புதிதாக 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த ஆடை தொழிற்சாலையில் தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 208 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரடியனாறு பகுதியில் உளவு இயந்திரத்தால் மோதுண்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளதாக அப்பகுதி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய உளவு இயந்திர சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை நீதிமன்றத்தில் ஆயராக்க உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த விபத்தில் செங்கலடை ஐயங்கணி கிராமத்தைச் சேர்ந்த கே ஜெனுதாஸ் வயது 23 என்ற இளைஞரை இவ்வாறு பலியானதாக உறவினர்கள் தெரிவித்தனர். குறித்த நபர் மட்டக்களப்பு வதலை வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே எதிரே முகப்பு வெளிச்சமின்றி வந்து கொண்டிருந்த உளவு இயந்திரம் மோதியதில் இவர் படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து குறித்த இளைஞர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் மீதான வழக்கு எதிர்வரும் 24ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராயசிங்கம் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்திரகாந்தன் மீதான வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்றது. சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி DS சூசேதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொரோனா சூழ்நிலை காரணமாக எதிர்த்தரப்பு சட்டத்திறனிகள் மன்றிற்கு வருகை தராதமையினால் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை வழக்கை ஒத்திவைத்துள்ளதும் மன்றின் உத்தரவின்படி எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறவிருந்த வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட தேவையில்லை எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் மேலும் 430 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,715 உயர்வடைந்துள்ளதும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 9,537 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா சந்தேகத்தில் 493 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதும் கொரோனா தொற்று காரணமாக இதுவரையில் 41 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 12 பேர் சிகிச்சைகளை நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த வாழைச்சேனையைச் சேர்ந்த 12 பேர் சிகிச்சைகளை நிறைவு செய்து பின்னர் தமது வீடுகளுக்கு திரும்பியதாக வைத்தியசாலையின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 16 தினங்களுக்கு முன்னர் இவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காத்தான்குடி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு கம்பகவைச் சேர்ந்த மேலும் 36 பேரும் சிகிச்சைகளை நிறைவு செய்து தமது சொந்த இடங்களுக்கு செல்ல இருப்பதாகவும் அவர்களை அனுப்பி வைப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஜாழ் மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட கடற்கரை ஆண்டிய சில பகுதிகளில் வீடுகளுக்குள் கடல் நீர் உட்புகுந்ததால் சுமார் 85 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கொழும்புத்துறை J161 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள எழிலூர், மகேந்திரபுரம் கிராமங்களில் சுமார் 50 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடும் 3 குடும்பங்கள் உறவினர் வீடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளன. J68 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தொடர்மாடி அருகே
கிழக்கு பகுதியில் சுமார் 35 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளை யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் எஸ். சூரியராயா பார்வையிட்டுள்ளார். அத்தோடு யாழ்ப்பாண பிரதேச செயலாளர், யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்களும் குறித்த பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர். அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய மற்றும் தேர்தல் சட்ட விதியை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சார்ட் பதியுதீனுக்கு தொடர்ந்து விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவரை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே எதிர்வரும் 13ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகையை வீட்டிலிருந்து அமைதியாக கொண்டாட வேண்டும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆ. கேதீஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் தெரிவித்துள்ளதாவது: எதிர்வரும் 14ஆம் தேதி இந்துக்களால் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று மிகவும் மோசமாக பரவி வருகின்றது. கொரோனா தொற்று நோயினால் பல இறப்புகளும் அடுத்தடுத்து ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் பெருமளவில் ஒன்று கூடும் பொழுது இந்த நோய் பிரதேசத்திலும் தீவிரமாக பரவும் வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் அனைவரையும் வீட்டிலிருந்து அமைதியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர், உற்றார், உறவினர், நண்பர்கள், அயலவர்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே நாம் அனைவரும் சமூக பொறுப்புடன் அமைதியாக வீட்டிலிருந்து எமது இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பேருந்து கட்டணங்களில் புதிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அபாய நிலைமை காரணமாகவே 1.2% பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்துகளில் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைவாக மாத்திரமே பயணிகள் ஏற்றி செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சின் இத்தீர்மானத்திற்கு அமைய குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சீனிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கு அமைய பொதியிடப்பட்ட 1 கிலோகிராம் சீனியை விற்பனை செய்ய வேண்டிய அதிகபட்ச சில்லறை விலை 90 ரூபாவாகவும், பொதியிடப்படாத சீனி 1 கிலோகிராம் 85 ரூபாவுக்கும் விற்பனை செய்ய வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. சீனி இறக்குமதியாளர்கள் 1 கிலோகிராம் சீனியை விற்பனை செய்ய வேண்டிய அதிகபட்ச மொத்த விலை 80 ரூபாவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 1096 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 1,44,385 உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் கொரோனாவிற்கு 3 பேர் பலியாகியுள்ளமையால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 518 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 742 பேர் குணமடைந்துள்ளதாகவும், இதுவரையில் 1,39,701 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கி அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருப்பதாவது: மார்க் எஸ்பர் ஆற்றிய சேவைக்கு நன்றி எனவும் அவரை பதவியிலிருந்து நீக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு மாற்றாக பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பின் இயக்குநராக உள்ள கிறிஸ்டோபர் மில்லர் என்பவர் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிபர் ட்ரம்பின் பதவி காலம் இன்னமும் 70 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சரவையில் இந்த மாற்றத்தை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 151வது பிறந்த தினத்தை குறிக்கும் வகையில் நேபாள மொழியில் தொகுக்கப்பட்ட மகாத்மா காந்தி குறித்த நூல் தொகுப்பை நேபாள அதிபர் வித்யாதேவி பண்டாரி வெளியிட்டுள்ளார். காந்தி அடிகளை நான் புரிந்து கொண்டது என்ற தலைப்பிலான இந்த நூல் நேபாள அதிபர் மாளிகையில் இடம்பெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டதோடும், காந்தி அடிகளின் வாழ்க்கை மற்றும் அவருடைய சிந்தனைகளை நேபாள இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதே இந்த நூல் வெளியீட்டின் முக்கிய நோக்கமாகும் எனவும் தெரிவித்துள்ளார்.
நாகோர்னா கராபாக் பகுதியில் மோதலை நிறுத்த அஜர்பைஜான் மற்றும் ரஷ்யா தலைவர்களுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக ஆர்மேனியா பிரதமர் நிகோல் பாசினியன் தெரிவித்துள்ளார். போர் நிலைமையை பற்றி ஆழமான ஆய்வுகளையும் நிபுணர்களுடன் மேற்கொண்ட ஆலோசனைகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நில ஆக்கிரமிப்புக்கான இந்த போரில் கடந்த 2 மாதத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மருந்து நிறுவனமான பைசரும் பயோஎன்டெக்கும் இணைந்து உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசி வெற்றிகரமான பலன்களை அளித்தாலும் அதனை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் பெரும் சவால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனாவை தடுப்பதில் இந்த தடுப்பூசி 90% திறன் படைத்தவை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை -70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழே வைத்துத்தான் பயன்படுத்த முடியும் எனவும் இந்த வெப்பநிலையில் மட்டுமே கொரோனா வைரசுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு திறன் இந்த தடுப்பூசி உருவாக்கும் எனவும் கண்டுபிடிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மிகவும் நவீனமான அமெரிக்கா மருத்துவமனைகளிலேயே இதனை பயன்படுத்துவது சவாலான செயல் என்பதால் வளரும் மற்றும் ஏழை நாடுகளில் உள்ள சாதாரண மக்களுக்கு இதனால் பயன் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் தீபாவளியை முன்னிட்டு வரும் 3 நாட்களுக்கு 14,757 சிறப்பு பேருந்துகளும், சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு 9,510 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. எனினும் கொரோனா அச்சுறுத்தலால் பேருந்தில் பயணம் செய்ய மக்கள் ஆர்வம் காட்டாததாலும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பெரும்பாலானோர் சொந்த ஊர்களில் இருந்து பணியாற்றுவதாலும் தீபாவளி சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு கடந்த ஆண்டை விட 40% குறைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்ததற்கான பெருமை தன்னை வந்து சேரக்கூடாது என்பதற்காக தடுப்பூசி வெற்றி குறித்து அறிவிப்பு தேர்தலுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். பைசர் என்ற நிறுவனம் தங்களின் தடுப்பூசி கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் 90% வெற்றி பெற்றுள்ளதாக நேற்றைய தினம் அறிவித்தது. இதனால் தனக்கு வரவிருந்த புகழை தடுக்கும் வகையில் பைசர் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் காலதாமதமாக தடுப்பூசி வெற்றி குறித்த தகவலை அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டி ட்வீட் ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தின் நேற்று நிலவரப்படி 2237 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனா பாதிப்பில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சென்னையில் புதிதாக 577 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் 196 பேருக்கும், செங்கல்பட்டில் 104 பேருக்கும், திருவள்ளூரில் 107 பேருக்கும், திருப்பூரில் 98 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 50% இருக்கைகளோடு திரையரங்குகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா அச்சுறுத்தல் காரணத்தால் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்கள் வராதால் கூட்டம் குறைவாகவே இருந்தது. பழைய படங்கள் மற்றும் புறமொழி படங்கள் மட்டுமே திரையிடப்பட்டு வருகின்றது. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் காலை காட்சிகள் திரையிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்கள் கூறிய கருத்துக்கள் மீது வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி முடிவை அறிவிப்பார் என பள்ளி கல்லூரித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதிலும் 45% பெற்றோர்கள் மட்டுமே கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.